ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம செகண்ட் டே ஆஃப் சீரிஸ் 26க்கு வந்திருக்கோம். இந்த சீரீஸ்ல எல்லா எக்ஸசைஸும் இங்க சைட்ல சேர்ந்திருக்க ஃபேட்டை குறைக்கிறதுக்கான மூவ்ஸ் தான் போட போறேன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டே எக்ஸசைஸ் ஆல்ரெடி போட்டாச்சு. இன்னைக்கு செகண்ட் டே மூவ்ஸ் 3 டிஃப்ரெண்ட் எக்ஸசைசஸ் போட போறேன். படுத்த மாதிரி ஒரு மேட் எடுத்துக்கோங்க. கீழே இருந்து தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் சொல்றத பாருங்க, அதுக்கப்புறம் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கட்டாயம் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸ்டே டியூன்ட். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கீழே ஃபுல்லா படுத்துக்கோங்க. படுத்ததுக்கு அப்புறம் இந்த காலை இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. முட்டிலாம் சேர்ந்த மாதிரி இருக்கணும், கேப் இருக்க வேண்டாம். மேல் உடம்பு கீழே ஃபுல்லா படுத்துதான் இருக்கணும், திரும்பவே கூடாது. கை அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கையை எப்படி பிரிச்சு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கவுத்தா மாதிரியும் பிரிச்சு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 2 முட்டியும் சேர்ந்து இருக்கும் போது கீழ்ப்பகுதி மட்டும் போய் ஃபுல்லா தரையில டச் ஆகணும். மேல் உடம்பு அப்படியே தான் இருக்கணும், திருப்பி மேல வந்துடணும். இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ஃபுல்லா கீழே போய் டச் ஆகணும், மேல் உடம்பு அப்படியே தான் இருக்கணும். ஓகே, இதை தான் நம்ம படுத்த மாதிரி பண்ண போறோம். இப்ப பார்க்கலாம். கீழே ஃபுல்லா படுத்துக்க போறோம். காலை இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க, முட்டி ரெண்டும் சேர்ந்தா மாதிரி. தலை கீழே தான் இருக்கணும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு மேல வைக்கிறேன். ஓகே, கை இப்படி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பக்கமா கீழ் உடம்ப மட்டும் ட்விஸ்ட் பண்ணி தரையோட தர டச் பண்ணுங்க. ஸ்பேஸே இருக்கக்கூடாது தரைக்கும் காலுக்கும். உடம்பு மேல் உடம்பு நேரா தான் இருக்கணும், திரும்பக்கூடாது. இப்ப காலை ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்துருங்க. அடுத்தது இன்னொரு பக்கம் ஃபுல் ட்விஸ்ட் பண்ணி தரையை டச் பண்ணணும். 2 காலும் மேல மேல ஒட்டி, அதுக்கப்புறமா மேல வாங்க. இத ஒவ்வொரு பக்கமும் 5 டைம்ஸ் பண்ணலாம். பாருங்க, உடம்பு ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு டவுன் அப், டவுன் அப், இப்படிதான் பண்ணணும். ஒவ்வொரு பக்கமும் காலை சேர்த்து வச்ச மாதிரி. இது ஒரு வேரியேஷன். அடுத்த வேரியேஷன் இருக்கு. அது என்னன்னா, காலை கொஞ்சம் கேப் வச்சு இப்படி பிரிச்சு வச்சுட்டு இந்த பக்கம் பண்ணும்போது இந்த முட்டி வரைக்கும் தரையில ஃபுல்லா படும். பாருங்க, இப்படி படும். ஆனா இந்த கால் முட்டி இந்த எட்ஜை டச் பண்ணும். அதாவது கால் நல்லா கேப் வச்சுட்டு இது இங்க வரும்போது இந்த முட்டி இந்த ஹீல போய் தொடணும். அதே மாதிரி அந்த பக்கம் போகும்போது இந்த முட்டி போய் இந்த ஹீல டச் பண்ணணும். இந்த முட்டி தரையோட தரையா தான் இருக்கணும். பாருங்க, இப்போ லெஃப்ட் சைடு திரும்புறேன்னா இது வரைக்கும் போகும், அது கீழே படும். இந்த முட்டி இந்த ஹீல படும். மேல் உடம்பு ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கணும். மேல் உடம்பு ஸ்ட்ரெயிட்டா இருந்து கீழே மட்டும் நம்ம முறுக்கி முறுக்கி பண்றோம். ஸோ தட் இந்த இடத்த டார்கெட் பண்ணி இங்க இருக்கிற ஃபேட் எடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி மூவ்ஸ் பண்றோம். ஓகே, இதையும் பண்ணி பார்க்கலாமா? ஃபுல்லா தலையை கீழே வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்றதுக்காக எப்படி இருக்கு. மேல் உடம்பு கீழே ஃபுல்லா டச் ஆயிருக்கணும். மேல் உடம்புல முதுகு பக்கம் இப்படி திரும்பலாம் கூடாது. ஃபுல்லா கீழே வச்சுட்டு காலை பிரிச்சுட்டு இந்த கால் ஃபுல்லா தரையில படணும். இந்த காலோட முட்டி இந்த காலை டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஒவ்வொரு பக்கமும் 5 தடவை பண்ணலாம். நான் ஒரு பக்கம் மட்டும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், அந்த பக்கமும் நீங்க ட்ரை பண்ணுங்க. 3, மேல் உடம்பு நேரா தான் இருக்கணும், கீழ் உடம்பு மட்டும்தான் சைட்ஸ்ல போயிட்டு வரணும். 4, இந்த கால் ஃபுல்லா பதியணும். இந்த காலோட முட்டி இங்க போய் டச் பண்ண பார்க்கணும். ஓகே, பாருங்க, திருப்பியும் அப், டவுன் அப். இதே தான் அந்த காலுக்கும் பண்ணுவோம். அதாவது பிரிச்சுட்டு பாருங்க, அப், டவுன் அப். சம்டைம்ஸ் இது அங்க போய் டச் பண்றது கஷ்டமா இருக்கும், பட் கீப் ட்ரைங். அவ்வளவுதான், ட்ரை பண்ணிட்டே இருங்க, வரும். டவுன் அப், டவுன் அப், டவுன் அப். அவ்வளவுதான். அடுத்தது தேர்ட் வேரியேஷன் ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழே படுத்த மாதிரியே காலை ஃபுல்லா நீட்டி வச்சுட்டு பண்ணுவோம். காலை மடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீட்டி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு காலை தூக்கி இன்னொரு பக்கமா கொண்டு போய் வச்சுட்டு அந்த இடத்துலயே ஒரு 5 செகண்ட்ஸ் இருந்துட்டு திருப்பி கொண்டு வந்து இப்படி வைக்கணும். இதே தான் இன்னொரு காலுக்கும் பண்ணுவோம். இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா கீழ் உடம்பு மட்டும்தான் முறுக்கிட்டு போயிட்டு வரணுமே தவிர மேல் உடம்பு அப்படியே இன்டேக்டா கீழே தான் புதஞ்சு இருக்கணும். பண்ணலாமா? பாருங்க. 1, 2. அந்த பக்கம் கால் போகும்போது உடம்பு தரையோட தான் இருக்கும். இப்படி திரும்ப கூடாது, தரையில ஒட்டி வச்சுக்கோங்க. கையை இப்படி ஃபேமா வச்சீங்கன்னா மேல எழாது. உடம்பு கீழே இருக்கணும், கால் மட்டும் போயிட்டு திருப்பி வரணும். அதே மாதிரி இந்த கால் பாருங்க, இப்படி போகும்போது இந்த பக்கம் முதுகு மேல எழவே எழாது, தரையோட தான் இருக்கும். அப்படி பண்ணாதான் கரெக்டா பண்றீங்கன்னு அர்த்தம். திருப்பி கொண்டு வந்துருங்க. தூக்கிட்டு மேல கொண்டு போய் கீழே வைங்க. காலை முதுகு கீழே தான் இருக்கணும். ஓகே, அதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மறந்துடாதீங்க. இந்த 3 வேரியேஷன் பண்ணும் போதும்
கீழ் உடம்ப நம்ம திருப்பும் போது மேல் உடம்பு முதுகு பக்கம் தரையோட தரை ஒட்டி இருக்கணும். ஓகே, இது மாதிரி ஒவ்வொரு பக்கமும் 5 டைம்ஸ் பண்ணுவோம். எடுத்துக்கோங்க. காலை கொண்டு போய் கீழே வைங்க. முதுகு கீழே தான் டச் ஆயிருக்கணும். 2 பக்கம் முதுகும் தரையோட தரை தான் இருக்கணும். 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் காலை கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி இன்னொரு காலை கீழே வைக்கும் போது முதுகு தரையில தான் ஒட்டி இருக்கணும். முதுகு திரும்ப கூடாது. 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கொண்டு வந்துருங்க காலை. இது மாதிரி ஒவ்வொரு பக்கமும் 5 தடவை பண்ணலாம். காலை கொண்டு போய் ஒரு பக்கம் வச்சுட்டு முதுகு கீழே தான் வைக்கிறோம், பார்க்கணும். அது மாதிரி மறந்து கூட முதுக திருப்பாதீங்க. கீழ் உடம்பு மட்டும்தான் திரும்பணும். அப்பதான் நமக்கு இடுப்பு பகுதியில இம்பாக்ட் இருக்கும். இல்லைன்னா இடுப்பு ஃபேட்டை குறைக்க முடியாது. ஸோ 5 டைம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க இன்னொரு 5 டைம்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து. இதுல வலிலாம் ஒன்றும் இருக்காது. நீங்க தாராளமா எவ்வளவு வாட்டி வேணாலும் பண்ணலாம். ஓகே, அவ்வளவுதான். பண்ணி முடிச்சாச்சு. 3 டிஃப்ரெண்ட் மூவ் சொல்லி கொடுத்துருக்கேன். படுத்த மாதிரி பண்றது, மேல் உடம்பு அப்படியே இருக்கும், கீழ் உடம்பு மட்டும்தான் சைட்ஸ்ல போய் முறுக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு வரும். இது 3யும் தொடர்ச்சியா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு புது எக்ஸசைஸோட உங்களெல்லாம் வந்து பார்க்கறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.